தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. முதலில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. அடுத்த முதல்வர் யார், மக்கள் தீர்ப்பு என்ன என்பது இன்று தெரியவரும். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக சென்னை லயோலா கல்லூரியில் இருந்து செய்தியாளர் நித்யானந்தன் இணைகிறார். நித்யானந்தன், தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக மக்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். ஒருபுறம் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறார்கள். யார் வெற்றி பெறப் போகிறார்கள், யார் தோல்வியடையப் போகிறார்கள் என்பது குறித்தெல்லாம் சரியாக ஒரு 11 மணிக்கு பிறகாக முன்னிலை நிலவரங்கள் தெரியவர இருக்கிறது. யார் ஆட்சி கட்டிலில் அமரப் போகிறார்கள், மக்களுக்கான சேவையை வழங்கப் போகிறார்களா அல்லது காணல் நீராகவே மக்களுடைய எதிர்பார்ப்புகள் கடக்கப் போகிறதா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. தபால் வாக்குகள் என்பது அரசு ஊழியர்கள் செலுத்திய வாக்குகளும் 80 வயதிற்கு மேலாக இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் அளித்த அந்த தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. சரியாக 8 மணி முதல் 8:30 மணி வரை அந்த தபால் வாக்குகள் மட்டுமே எண்ணப்படுகிறது. அதன் பிறகு ஒரு தனி மேஜை அமைக்கப்பட்டு தபால் வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்பட இருக்கிறது. அதன் பிறகாக வாக்கு எண்ணிக்கை இயந்திரங்களில் இருக்கக்கூடிய வாக்குகளை எண்ண இருக்கிறார்கள். நம்முடைய ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் அந்த காட்சிகளை காண்பிப்பார். தற்போது நாம் லயோலா கல்லூரியில் இருக்கிறோம். பலத்த பாதுகாப்புடன் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. தமிழக காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் தான் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள்ளும் உள்ளே நுழையும் பொழுது ஒரு QR கோடு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏஜென்ட்டுகளுக்கு. அதே போல அரசு அதிகாரிகள், வாக்கு எண்ணக்கூடிய அதிகாரிகள் உள்ளே செல்பவர்களுக்கெல்லாம் பல கட்ட சோதனைகளுக்கு பிறகாக தான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் சோதனை செய்ததற்கு பிறகாக உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். செல்போன்கள் எடுத்து செல்ல அனுமதி கிடையாது. அதே போல ஒவ்வொரு அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கலாம் அல்லது தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம், இது போன்ற இந்திய தேர்தல் ஆணையம் முதல் முறையாக ஒரு QR கோடு ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். யார் யார் என்பது குறித்தான முழு விவரம், அதாவது வேறு யாரேனும் உள்ளே நுழைந்துவிடக்கூடாது என்பதற்கான இந்த ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறார்கள். ஆகவே ஒருபுறம் தமிழக காவல்துறையினர் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழக காவல்துறையினர் பாதுகாப்பு பணி, மறுபுறம் கிட்டத்தட்ட ஒரு 18,000 பேர் அந்த துணை ராணுவ படையினர் வந்திருக்கிறார்கள். துணை ராணுவ படையினர் பாதுகாப்போடு தான் இந்த எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. நடைபெறும் மையங்களுக்கும் CCTV பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடங்களிலும் வீடியோ பதிவு செய்யப்பட இருக்கிறது. எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த வேட்பாளர்கள் என்பது குறித்தான வீடியோ பதிவும் நடைபெற இருக்கிறது. CCTV கேமரா மூலம் முழுவதுமாக இந்திய தேர்தல் ஆணையம் கண்காணிக்கக்கூடிய அளவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி என்பது சென்னை லயோலா கல்லூரி இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை நடைபெற போகிறது. அதே போல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய வாக்கு எண்ணிக்கையும் இங்குதான் நடைபெற போகிறது. கொளத்தூர் தொகுதியில் மிக முக்கியமான 2 நபர்களுடைய வாக்கு எண்ணிக்கையும் இந்த லயோலா கல்லூரியில் நடைபெற போகிறது என்பதால் பெரும் பரபரப்பும் பெரும் பாதுகாப்பும் என்பது இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு, துணை ராணுவத்துடைய பாதுகாப்பு என பாதுகாப்போடு தான் இந்த பகுதி என்பது இருக்கிறது. ராணுவத்தினர் தற்பொழுது ஒவ்வொருவரையும் சோதனை செய்ததற்கு பிறகாக ஒவ்வொரு QR கோடை சோதனை செய்கிறார்கள். QR கோடு மூலம் துணை ராணுவத்தினர் சோதனை செய்து அந்த QR கோடு மேட்ச் ஆகும் பட்சத்தில் ஒப்பீட்டு அளவில் 2ம் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த வகையில் தான் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய ஏற்பாடுகள் இருக்கிறது. அதுவே தொடர்ச்சியாக காலை முதலே வந்திருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள், அதிகாரிகள், வாக்கு எண்ணிக்கூடிய அரசு ஊழியர்கள் என சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 11 மணிக்கு பிறகாக யார் முன்னணி நிலவரங்கள் வெளிவர இருக்கிறது, எந்தெந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதற்கான முழுமையான விவரங்கள் வெளிவரும். சரியாக 1 மணிக்கு பிறகாக யார் ஆட்சி கட்சியில் அமரப்போகிறார்கள் என்பதற்கான விவரங்களும் வெளியாக இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் இருக்கிறது. இன்று இந்த ஜனநாயக திருவிழாவில் மக்கள் பங்களித்திருக்கிறார்கள், மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். யார் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆகவே மக்களுடைய இந்த உரிமை என்பது சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்வது, அதற்கான ஏற்பாடுகளும் அதே போல நாம் மறுபுறம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது தொடர்ச்சியாக வேட்பாளர்களுடைய ஏஜென்ட்டுகள்
நாம் மறுபுறம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது தொடர்ச்சியாக வேட்பாளர்களுடைய ஏஜென்ட்டுகள் வந்திருக்கிறார்கள். இவள்தான் வாக்கு எண்ணும் பொழுது எந்தெந்த எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கிறது என்பது குறித்தான முழு விவரங்களையும் சேகரித்து தலைமை ஏஜென்ட்டிடம் வழங்குவார்கள். அந்த வகையில் இந்த ஏஜென்ட்டுகள் அது அரசு ஊழியர்கள் என அனைவரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இதுபோன்றுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களும் இருக்கிறது. வாக்கு அளித்தவர்களுடைய சதவீதம் என்று பார்க்கும் பொழுது, இல்ல வாக்கு அளித்தவர்களுடைய கணக்கு என்பது பார்க்கும் பொழுது 2,35,34,720 பேர் ஆண்கள் வாக்களித்திருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரை 2,52,59,596 பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 4,517 மூன்றாம் பாலினத்தவர் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வாக்களித்தவர்களுக்கான உரிமை ஒவ்வொரு வாக்காளர்களும் நான் வாக்களித்திருக்கிறேன், நான் வாக்களித்த அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறாரா, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் வாக்களித்த வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினரா ஆனாரா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக தொலைக்காட்சிகள் முன்பு மக்கள் ஆவலுடன் காத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று திங்கட்கிழமையாக இருந்தாலும் பலரும் விடுப்பெடுத்துக் கொண்டு வீடுகளில் அமர்ந்து எந்த கட்சி ஆட்சி கட்டளையில் அமரப் போகிறது, தனக்கு சேவை செய்யாத சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் பதவியேற்க இருக்கிறாரா, வெற்றி பெற இருக்கிறாரா, அல்லது நான் தேர்வு செய்த அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறாரா என்று ஒரு பெரும் ஆர்வத்துடன் ஆசையுடன் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை ஒரு பொறுப்பாக வெற்றி பெறக்கூடியவர்கள் பொறுப்பாக இதை கருத வேண்டும். பதவியாக கருதி மேம்போக்காக இல்லாமல் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பும் ஆசையாகவும் இருக்கிறது. ஆகவே மக்களுடைய ஆசையை நிறைவேற்றப் போகிறார்களா வரக்கூடிய புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழதான் செய்கிறது. வரக்கூடியவர்கள் மக்களுக்கானவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல தீயணைப்பு துறையினரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஏனால் ஒவ்வொரு இதுபோன்ற வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் என்றால் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் அரங்கேறிவிடக்கூடாது. அதே போல மின்சாரங்கள் தடையில்லாமல் கிடைப்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தீயணைப்பு துறையை பொறுத்தவரை ஏதேனும் தீ விபத்தோ அல்லது மின்சார விபத்தோ ஏதேனும் உடனடியாக பாதுகாப்பு ஏற்பாடுகளில் இருப்பவர்கள் தான் இந்த தீயணைப்பு வீரர்கள். தன்னுடைய உயிரையும் துச்சமென மதித்து அவர்கள் மற்றவர்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த தீயணைப்பு வீரர்களும் இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஒரு பகுதியாக தீயணைப்பு துறையினரும் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் காவல்துறையினர், மறுபுறம் துணை ராணுவம், மறுபுறம் தீயணைப்பு துறையினர் என அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், வாக்கு எண்ணக்கூடியவர்கள் என ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியை அரசு ஊழியர்களும் ஏஜென்ட்டுகளுமாக குவிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது சரியாக 8 மணிக்கு துவங்க இருக்கிறது. 8 மணியிலிருந்து 8:30 மணி வரை தபால் ஓட்டுகள் மட்டுமே எண்ணப்பட இருக்கிறது. ஒரு மேஜைக்கு 500 தபால் ஓட்டுகள் எண்ணக்கூடிய அளவிற்கு மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் 22 சுற்றுகள் வரை செல்லும், சில இடங்களில் 25 சுற்றுகள் வரை இருக்கும். ஆனால் 11 மணியிலிருந்து முன்னணி நிலவரங்கள், எந்தெந்த மாவட்டங்களில் முன்னணி நிலவரங்கள் வர இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எந்தெந்த முன்னாள் அமைச்சர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், முன்னாள் அமைச்சர்களுடைய தோல்வி, அதே போல எந்த கட்சி ஆட்சி அமரப்போகிறது, எந்த கூட்டணி அரியணை ஏறப் போகிறது, மக்களுக்கான சேவையை வழங்கப் போகிறதா, ஆட்சி தொடரப் போகிறதா, ஆட்சி முடிய போகிறதா என்பதெல்லாம் சரியாக 11 மணிக்கு எல்லாம் நமக்கு ஓரளவிற்கான முடிவுகள் வெளிவர இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் அளித்த வாக்கிற்கான தீர்ப்பு தானா, மக்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறப் போகிறதா, தாங்கள் வாக்களித்த வேட்பாளர் தான் வெற்றி பெற்றாரா அல்லது மாற்று வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறாரா என்பது குறித்தெல்லாம் பார்ப்பதற்கு மக்கள் பெரும் ஆர்வத்துடன் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். ஆனால் யார் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய பெரும் எதிர்பார்ப்பு, ஆசை, கனவு. இனியும் எங்களுடைய கிராமத்திற்கு சாலை வருமா, சுடுகாட்டிற்கு காம்பவுண்ட் வால் கட்டின, அதாவது சுற்றுச்சுவர் வருமா என பல கிராமங்கள் இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறார்களா, குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்கப் போகிறாரா என்பது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அதை செய்வாரா என பல எதிர்பார்ப்போடு மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அதையெல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறதா இந்த தேர்தல் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்க இருக்கிறது. அதற்கான முழு ஏற்பாடுகளும் ஒருபுறம் தூய்மை பணியாளர்கள் இந்த பகுதியில் மிக முக்கியமாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குப்பைகளையும் சேகரித்து வைக்கக்கூடிய பணியில் தூய்மை பணியாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்போடு தான் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும். ஒருபுறம் தூய்மை பணியாளர்கள், மறுபுறம் காவலர்கள், மறுபுறம் அரசு ஊழியர்கள் என தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. ஒருபுறம் நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் காண்பிக்கக்கூடிய காட்சி. ஒவ்வொரு ஏஜென்ட்டுகளையும் சோதனை செய்ததற்கு பிறகாக தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல ஏஜென்ட்டுகள் உள்ளே வரும்பொழுது அவர்கள் சரியான முகவர்கள் தான் வருகிறார்களா என்பதை சோதனை செய்கிறார்கள். செல்போன்கள் உள்ளே அனுமதி கிடையாது, குடை உள்ளே அனுமதி கிடையாது, பட்டாசுகள் அனுமதி கிடையாது, தீப்பெட்டிகள் அனுமதி கிடையாது. அதே போல லைட்டர்கள், சிகரெட் பத்த வைக்கக்கூடிய லைட்டர்களும் அடுப்பு பத்த வைக்கக்கூடிய லைட்டர்கள் உள்ளே அனுமதி கிடையாது. எக்ஸ்ப்ளோசிவ் என கூறக்கூடிய பாம்கள் உள்ளே அனுமதி கிடையாது. பட்டாசுகள் என எதையும் உள்ளே அனுமதிக்க கூடாது
இருக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக காவல்துறையினர் முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்படுமோ அந்த பாதுகாப்பிற்கு குறையாமல் இந்த பகுதியில் சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் ஒருவர் செல்போனை உள்ளே எடுத்து வந்தாலும் பிரச்சனை வேறாக திரும்பும். ஆகவே ஒருவருக்கு கூட செல்போன்கள் உள்ளே அனுமதி கிடையாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. அந்த வகையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு தொடர்ச்சியாக ஏஜென்ட்டுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் ஒருபுறம் மெட்டல் டிடெக்டர் மூலமாக அதை சோதனை செய்து பார்த்து அதன் பிறகாக உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் காவல்துறையினர் அவர்கள் ஏதேனும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வருகிறார்களா என்பதை சோதனை செய்யப்படுகிறது. அதேபோல QR கோடுகள் சோதனை செய்யப்படுகிறது என அனைத்தும் சோதனை செய்ததற்கு பிறகாகவே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆகவே 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை துவங்க உள்ள நிலையில் விரைந்து வரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடியும். ஒவ்வொருவருமாக தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் அதே நேரத்தில் இவரெல்லாம் இந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் உள்ளே சென்றால்தான் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும். அவர்களை வரிசையாக அவர்களை சோதனை செய்ததுக்கு பிறகு காவல்துறையினர் அனுமதிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சிகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு வாயில்களிலும் ஒவ்வொருவருக்கு என ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களுக்கு அவர்கள் வந்தால் உடனடியாக அவர்கள் மாற்று வழியில் அனுப்பக்கூடிய பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடியும். ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெறுகிறது. அதே போல மற்றொரு காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஒரு புறத்தில் காவல்துறையினர் சோதனை செய்து அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளும் இந்த பகுதியில் இருக்கிறது. நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் வில்லிவாக்கம், எழும்பூர், அண்ணா நகர், கொளத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட 1000 விளக்கு உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் 62 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் சரியாக ஒரு 2 to 3 மணி நேரத்திற்குள்ளாக யார் முதலமைச்சராக போகிறார், எந்தெந்த வேட்பாளர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள், எந்த கட்சி அரியணையில் ஏறப்போகிறது, மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறப் போகிறதா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நித்யானந்தன் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.